அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மணிலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து மணிலா பெண் வாத்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு முடிச்சிருச்சு. This video is sponsored by BuyMote e-shopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஒரு சில இதை பார்த்திங்கன்னா நான் வந்து அடப்படுக்க வச்சுருக்கேன். ஒரு சில இதை வந்து அடுத்த முட்டைக்கு தயாராக்கிட்டு இருக்கோம். இப்போது இதான் வந்து இப்போதைக்கு இந்த வெள்ளை கலரில் இருக்க இந்த மணிலா வந்து இப்போ அடுத்த முட்டை பருவத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வந்து முட்டைக்கு தயாராகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தியாவும் வந்து இப்போது அதுக்கு பருவத்தில் இருக்குது. ஸோ நம்ம வெள்ளை மணி வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி அந்த பெண் வாத்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து முட்டைக்கு தயாராக இருக்கிறதுனால நம்ம ஆண் மணிலா வாத்தும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம கேட்டுக்கு வெளியே தள்ளி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்க பெண் மணிலா வாத்துக்கும் தியாக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாவது எனர்ஜி வேணுமே அப்படின்றதுக்காக சாப்பாடு போக மேற்கொண்டு முட்டைக்கறி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மினரல் டானிக்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆரியாவும் வந்துருச்சு. கேட்டை திறங்கப்பா, நானும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து 2 பேருமே வீட்டுக்குள்ளே விடலை. ஏன்னு பார்த்திங்கன்னா தியா பருவத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த வாட்டி வந்து இதை இனச்சேர்க்கை பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வாத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண் வாத்து வந்து பறந்து வர முடியல, அதால் வெயிட் ரொம்ப இருக்கிறதுனால. ஸோ ஒரு 5 அடி 6 அடினா அதால் பறக்க முடியும். வாசல்லேருந்து ஒரு செவர் வந்து ஒரு 8 அடி இருக்கிறதுனால, இன்னொன்று அதுக்கு பறந்து பழக்கம் இல்லாதனால ஆண் வாத்து வந்து அவ்வளோவா பறக்கலை, இல்லைன்னா வந்துடும். நம்ம நாட்டு வாத்துகளும் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம போய் தூங்கலான்னு அதுங்களும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம தியாவை பூட்டியாச்சு. இப்போது இந்த பெண் மணிலா வாத்துக்கு முட்டைக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மணிலா வாத்துகளை வந்து நான் அடைச்சி வச்சுருக்கேன். இது என்ன காரணத்துக்காக அடைச்சி வச்சுருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ முட்டை போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சும்மாவே நம்மளை அங்கிட்டும் இங்கிட்டும் போகும்போது கொத்திக்கிட்டே வரும். இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 5 மணி போல் வீட்டுக்கு வந்துடுது. அப்புறம் ஒரு 6 மணி 7 மணி போல் எப்படி தான் எங்கிட்ட போகுதுன்னு தெரியல, ஒரு செகண்டில் வந்து கண்ணை மூடிட்டு எஸ்கேப் ஆகிடுது. திருப்பி காலையில் ஃபுல்லாக ஆளை காணோம். சரி ஓகே, நம்மகிட்ட இருக்கிறதுல இந்த வாத்து மட்டும் தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை கொத்திக்கிட்டே இருக்கோம். இதிலேருந்து நம்ம வந்து குஞ்சுகள் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போய் கூப்பிட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும் இது வீட்டுக்குள்ளே போகாது. ஏன்னு பார்த்தா பொழுது சாய போகுது. அதனால் கண்டிப்பாக அடையில் போய் உட்காரதுக்காக போவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் போய் நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே முட்டை எனக்கு தென்படலை. அதனால் கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, அந்த வாத்து எங்கே தான் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே துரத்தி விட்டேன். நேராக அடப்படுக்கிற இடத்துக்கு போகுமான்னு பார்த்தேன், போகலை, மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா வாட்டி முட்டையிட்டு அடப்படுத்திட்ருக்கோம். நம்ம கிட்டே போனால் வந்து எஸ்கேப் ஆகிடுது, நேராக அடைக்க போகுமான்னு தெரியல. அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சந்து, அது வழியாக போய் எங்கிட்ட யூட்டன் போடுது. நான் வர்றது வந்து கண்டுபிடிச்சிருச்சு, பார்த்துட்டே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அடைக்க போகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே போயிடும். பார்ப்போம் எங்கே தான் போகுதுன்னு. ஸோ மணிலா வாத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் சரிங்களா, அந்த அளவு வரைக்குமே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அவ்வளோ தூரத்தில் போய் முட்டை வைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் வரைக்குமே பறக்கும். இந்த 100 மீட்டர் பறக்கிறதுனால 100 மீட்டர் சுற்று வட்டாரத்தில் எங்கேனாலும் முட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதர்கள்லையும் இந்த 4 பக்கமும் அடசலாக இருக்க இடத்துல வந்து முட்டையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி போடுற முட்டை எல்லாமே வந்து அதுக்காக பறக்க முடியாது. இன்னொன்று நம்ம கேட்டை திறக்க மாட்டோம், அதனால் உள்ளே வச்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ரேஞ்சாக அங்கிட்ட சுற்ற விடுறதுனால அங்கிட்ட போய் நம்ம ஸ்ட்ரீட்டே ஒரு சுற்றிட்டே வருது. எங்கிட்டலாம் போகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றக்காக ஒளிஞ்சு போகுதா என்ன அப்படிங்கிறது நமக்கே ஒன்றும் தெரியல. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எங்கிட்ட வந்து பார்த்தா ஆளக்கானோம் அப்படின்னு பார்த்தா இந்த நம்ம பின் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லாததுனால எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஏன்னா வந்து இது வீடு வந்து கடைசியாக இருக்கிறதுனால இங்கே பூச்சி பாம்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு தான் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து முட்டை வந்து வச்சுருந்துருக்கு. இந்த கடப்பக்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு சந்தில் நினச்ச மாதிரி அதே இடத்துல தான் வாத்து இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி தேடிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த இடத்துல முட்டை வைக்கல. அதனால திருப்பி இந்த இடத்துல இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் கதன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் இங்கே வந்து உட்காந்துக்கிருச்சு. சரி ரைட் ஓகே, இப்போ எத்தனை முட்டை இருக்குன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் வந்து அந்த ஸ்பான்ச்சஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. உடம்புல இருக்க எல்லா ரெக்கையும் சூப்பராக எடுத்து பிச்சு போட்டு ஒரு பெரிய ஒரு பாருங்கள் ஒரு குஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு.
இந்த மாதிரி குஷன் வந்து ரெடி பண்ணுச்சுன்னா அது வந்து அடைப்படுத்து சூப்பராக குஞ்சு பொரிக்கும்னு எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்ற வாத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்து உடம்புல இருக்க ஃபெதர்ஸ் வந்து பிச்சு போட்டு வைக்க மாதிரி ஒரு முயல் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த மணிலா வாத்தும் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நான் இன்குபேட்டரில் தான் அடை வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 முட்டைகள் இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். இது கரு கூடி இருக்கா இல்லையா, இது இன்குபேட்டரில் அடை வைக்கலாமா, இதுலேயே வந்து அடை வச்சிடலாமான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இதோட சேர்த்துக்கிட்டது ஒரு 4 வாத்து வந்து அடைப்படுத்திருக்க மணிலாக்கு. நம்ம இந்த குஞ்சுகளை வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம அடுத்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல வந்து முட்டை வச்சுருந்துச்சு. அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூடி வச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை நான் டெய்லி திறந்து பார்க்குறேன், அதில் வந்து முட்டையை இடலை. இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டதுனால வேறு ஒரு இடத்த மாற்றிருக்க போல். சரி, இது என்னடா ரைட் எரியுது கண்ணில். ஓ, நம்ம பூனை தானா. ஸோ நம்ம பூனை மித்திரம் வந்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கே பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இது நம்ம குரல் கேட்டால் அந்த பக்கம் வந்துடும். சரி, ஓகே, இதை வாத்து இருக்க இடத்த காமிச்சோம்னா வாத்தை களைச்சி விட்றோம். வாங்க உங்களுக்கு பழசை காட்டுறேன். பழைய முட்டை வந்து ஒரு 2 3 முட்டை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வாத்து கூடு பக்கத்துலேயே போயிடலாம். இது வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஃபீமேல் வாத்து. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ஜுக்கு ஒரு பேரண்ட் ஸ்டாக்காக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு, ஒரு டாட் அளவு கூட பிளாக் வராது. இந்த இடத்துல தான் வந்து முட்டை வச்சுருந்துச்சி. கிட்டத்தட்ட ஒரு 2 3 முட்டையை வச்சிருந்துச்சி. மூடிட்டு இலையை வச்சு மூடிட்டு போயிடுச்சு. திருப்பி இந்த இடத்துல அடைப்படுக்கல. சரி, ரைட்டு, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த முட்டையும் கொண்டு போய் நம்ம அதோட சேர்த்து வச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு நம்ம அடைப்படுக்கிறதுக்கு ஒரு பாண்டு மாதிரி ட்ரை பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது வந்து இருந்துக்கும். சரி, பார்க்கலாம். அது வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ இருட்டாயிருச்சு. இப்போ எந்த இடத்துல எந்த பூச்சி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு காலையில் நம்ம அடைக்குட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிடுச்சு இந்த முட்டை போட்டு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகி போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இந்த மாதிரி மணிலா வாத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா முட்டை போகிற லொக்கேஷனை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் மணிலா வந்து அதிகபட்சம் எத்தனை முட்டை இடுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.